இப்ப இந்த அமல்களின் சிறப்புங்கிற இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ஜிதில் படிப்பதற்கு பொருத்தமான புத்தகம் இல்லை. முதலாவது காரணம், இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல ஹதீசுகளை இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அவர்களே நான் எழுதிய இந்த ஹதீஸ் பொய் என்று அவர்களே அரபில அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அது தமிழ்லயோ உருதுலயோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது. ஆனா அரபில என்ன இருக்கும்? பொய்யினே இருக்கும். தப்லீக்னு ஒரு கூட்டம் இருக்கு, சொல்றேன்னு கோச்சு கூடாது. அமல்களின் சிறப்புன்னு ஒரு புக்கு படிப்பாங்க. அந்த புக்கில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? ஒருத்தருக்கு அப்படியே ஞானம் பிச்சுக்கிட்டு அடிச்சதுல எங்க பார்த்தாலும் அல்லாஹ் தெரிய ஆரம்பிச்சிட்டானா, கக்கூசு போனாலும் அல்லாஹ் அங்க இருந்தானா, அதனால கக்கூசே போகாம இருந்தானா ரொம்ப நாளா. என்ன கேவலப்பட்டவனுலா, என்ன ஒரு அநியாயம், அக்கிரமம் அளவு கிடையாது. சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அமல்களுடைய சிறப்புன்னு சொல்லி ஜக்கரியா காந்தஹலவி எழுதினேன்னு நினைக்கிறேன். அந்த நூலை என்ன செய்யறாங்க, வீட்டில் வாசிக்கிறாங்க. அது சிறப்பு, அந்த புத்தகத்தை வாசிக்கிறதே சிறப்பு, டெய்லி வாசிங்க அப்படின்றாங்க. நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அந்த அமல்கிட்ட சிறப்புன்ற நூலில் இருக்குது. இப்போ நம்ம அதை படித்தோம்னா நம்ம தெரியாத, சம்பந்தம் இல்லாத அல்லது அறிவிக்கெல்லாம் பொருந்தாத அடிப்படையற்ற செய்திகள்லாம் அதில் என்ன செய்யும் இருக்கும். இந்த செய்திகள் நம்முடைய சிந்தனைக்குள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கு. தப்லீக் தாலீம் புத்தகம் என்பது நிறைய கதைகளையும் நிறைய தவறான செய்திகளையும் விளக்கம் என்கிற பெயரில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பொய்யான விஷயங்களை மையமாக வைத்து உண்மையை நிலைநாட்ட பாடுபடுகிறது. உண்மையை வைத்தே உண்மையை நிலைநாட்டணும், அதுதான் இஸ்லாம். பொய்யை வைத்து உண்மையை நிலைநாட்டுவதற்கு உண்மைக்கு எதுக்குங்க பொய்ங்கிற ஒரு சான்று எதுக்கு? பொய்யுடைய சாட்சி எதுக்கு? தொழுகையினால் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த ஆலிம்சாக்கு என்ன கிடைச்சது, இந்த மனிதருக்கு என்ன கிடைச்சிச்சு, அது பெரியாருக்கு என்ன கிடைச்சிச்சு, அது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. கிடைக்காததையெல்லாம் கிடைச்ச மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஓ அப்படி கிடைச்சிருமா, இப்படி கிடைச்சிருமா, வருமானம் கிடைச்சிருமா, வாழ்க்கை அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்னு அவர் செய்ய வச்சிருவோம் என்பதற்காக வேண்டி நோன்பு நோத்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் எக்கச்சக்கமாக பொய்யான பல விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப சாதாரணமான செய்திகளுக்கெல்லாம் முரண்பாடா எழுதி வச்சிருப்பாங்க. லைலத்துல் கத்ர் இரவு எந்த மாசத்துல இருக்குன்னு கேட்டா முஸ்லீம் சமூகத்தில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க ரமலான் மாசத்துல இருக்குன்னு. ரொம்ப சாதாரணமான செய்தி. நீங்க தாலீம் கிதாப்ல எடுத்து பாருங்க, ஒரு பெரியார் ஷாபான் மாதத்துல லைலத்துல் கத்ரை தரிசித்தார் அப்படின்னு. இதை விட வேற என்ன வேணும்? லைலத்துல் கத்ர் ரமலான்ல இருக்குங்கிறது அவ்வளவு சாதாரணமான, திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட பேசப்பட்ட நபி மொழிகளில் பறந்து விரிந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு. ஷாபான் மாதத்துல அவர் லைலத்துல் கத்ரை பார்த்தாரு என்று சொன்னா எதை நம்புறது, எதை கடைபிடிக்கிறது? அதனால இந்த தப்லீக் தாலீம் கிதாபை படிப்பது, அதை ஏதோ மார்க்கம்னு நினைப்பது, அதில் இருக்கிற விஷயங்களை கடைபிடிக்க முயற்சி எடுப்பது என்பது மார்க்கத்திற்கு உகந்த உடன்பாடான விஷயம் இல்லை. குர்ஆனுக்கு முன்னாடி அல்லாஹ் பல வேதங்களை அருளி இருக்கிறான். அத்தனையும் குர்ஆனுக்குள் அடக்கம். முந்தைய வேதங்கள்ல உள்ள அனைத்தும் எதுல இருக்குங்க? குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல உள்ள அனைத்தும் அல்ஹம்து சூராவுல இருக்கு. அல்ஹம்து உள்ள அனைத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எல்லாமே பிஸ்மிங்கிறதுல இருக்குது. பிஸ்மில உள்ள அனைத்தும் அதன் முதல் எழுத்தாக பாருங்கள பே என்று எழுத்திருக்கல, அந்த பேயில் இருக்கிறது. அந்த பேயில் உள்ளது பேக்கில் ஒரு புள்ளி வைப்போமே, அந்த புள்ளியில் இருக்கிறது. ஒரு அறிவுள்ள ஒருத்தன் அப்படி எழுதுவானா? இதுக்கு என்ன மீனிங் சொல்லு? ஒரு புள்ளியை வச்சு சிந்திக்க சொன்னா அதுல என்ன சிந்திப்பார் அவரு? இந்த புள்ளி இதுல சிந்திச்சுப்பார், அனைத்தும் இருக்குது. அதுல என்ன அதுல இருந்து வழங்க? அரபி மொழியில மட்டுமா புள்ளி இருக்கு? எல்லா பாஷையிலும் இருக்கு. எல்லா பாஷையிலும் இருக்கு. தமிழ்ல எல்லா மெய் எழுத்துக்கும் புள்ளி தான் வைப்போம். புள்ளியில என்ன இருக்குங்கிற? வார்த்தைகளும் வாக்கியங்களும் தான் கருத்தை சொல்லுமே தவிர புள்ளிகளும் ஒத்த எழுத்தும் சொல்லுமா? அந்த தாலீம் படிக்கும்போது பார்த்தா ரசிக்கிறத பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், இதுக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ். இந்த மடமைக்கு பேர் சுப்ஹானல்லாஹ்வா? நம்மளை சிந்தனையை மழுங்க செஞ்சு அறிவு கூர்மையை அதை இல்லாமக்கி நம்மள ஒரு மூடராக்குறதுக்காக வேண்டி இந்த நூல் பாடுபடுதுன்னு நல்லா விளங்கலையா? அவங்க கிதாபுகள்ல நாயகத்திற்கு எதிராக, சஹாபாக்களுக்கு எதிராக, வலிமார்களுக்கு எதிராக நிறைய வாந்திகளை கக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹுவை, அல்லாஹுடைய ரசூலை, நபிமார்களை, சஹாபாக்களை பகிரங்கமாக கேவலப்படுத்துகிறார்கள். மார்க்கத்தை எந்த அளவிற்கு சின்ன பின்னமாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த தப்லீக் வழிகேடர்கள். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். அமல்களின் சிறப்புகள் எனும் தப்லீக் புத்தகம் குவைத் நாட்டு பள்ளிவாசலில் தடை. இது குறித்து பள்ளிவாசல் விவகாரங்களுக்கான உதவி பொறுப்பாளர் அலுவலகம் பொறியியலாளர் தாவூத் அப்துல் வஹாப் அல் உஸ்ஊசி பள்ளிவாசல் விவகாரங்களின் அமைச்சுக்கான உதவி பொறுப்பாளராக பணிபுரியக்கூடிய இவர் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கையில் அவர் கூறியதாவது: பள்ளிவாயில்களது கண்ணியமிக்க நிர்வாக தலைவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அமல்களின் சிறப்புகள் எனும் புத்தகம், பள்ளிவாயல் விவகாரங்களுக்கான உதவி பொறுப்பாளர் அலுவலகம் உங்களுக்கு மனமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்களுக்கும் உங்களுடைய ஊழியர்களுக்கும் தேக ஆரோக்கியம் மற்றும் உடல் நலத்தை ஆதரவு வைக்கின்றது. மேற்குறிப்பிட்ட தலைப்பை கருத்தில் கொண்டு அமைச்சின் அனுமதியின்றி சில பள்ளி வாயில்களில் அமல்களின் சிறப்புகள் என்ற புத்தகம் இருப்பது கவனிக்கப்பட்டுள்ளது. இது பள்ளி வாயில்களில் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டங்களுக்கு பள்ளிவாசல் உடன்படிக்கைக்கும் முற்றிலும் முரணானதாகும். இப்புத்தகம் மார்க்கத்திற்கு முரணான சில முரண்பாடுகளை உள்ளடக்கியிருப்பதால் தயவு கூர்ந்து பள்ளி வாயில்களில் கடமை புரியும் முஅத்தீன்களும் இமாம்களும் இப்புத்தகத்தை உங்களது மதிப்பிற்குரிய நிர்வாகத்திடம் கட்டாயம் ஒப்படைக்குமாறும் அவ்வாறு செய்த பின் எமக்கு அறிய தருமாறும் வேண்டப்படுகிறீர்கள். மிக மதிப்பளித்து வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பள்ளிவாயல் விவகாரங்களுக்கான உதவி பொறுப்பாளர் அலுவலகம், பொறியியலாளர் தாவூத் அப்துல் வஹாப் அல் உஸ்ஊத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய சத்திய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தப்லீக் ஜமாத்து அப்படிங்கிறது 1926 முகமது இலியாஸ் கான்கிறவர் டெல்லியில ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இமாம்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த தப்லீக் ஜமாத் என்பதே ஒரு வழிகேடு ஜமாத்து, இவங்க ஒரு மோசக்காரங்க, இவர்கள் ஒரு அயோக்கியர்கள், இவங்க ஒரு யூத கைக்கூலிகள், இவங்க இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இவங்க எல்லோரும் இவங்களுடைய ஆடைகளும் இவங்களுடைய தாடியும் இவங்களுடைய தொப்பியும் இவங்களுடைய உருவமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இபாதத்துக்காரவங்க, அதாவது ரொம்ப ஈமான் உள்ளவங்களா இபாதத்துக்காரவங்க மாதிரி காட்டிக்கிறதே தவிர இவங்க உண்மையாகவே இவங்க இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையில கொண்டவங்க. அந்த அளவுக்கு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமல்களின் சிறப்பு அப்படின்னு ஒரு புத்தகத்தை இவங்களே சொந்தமா எழுதி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது போக முன்தக்கப் அகாதிஸ்னு ஒரு புத்தகத்தை இவங்களே தயார் பண்ணியிருக்காங்க, இவங்களே எழுதி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 புத்தகத்தையும் இவங்க உயிருக்கு மேல நேசிச்சுக்கிறாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுன்னத்து ஜமாத்து பள்ளிகள்ல, ஒரு சில சுன்னத்து ஜமாத் பள்ளிகள்ல, அதாவது இந்த விவரம் தெரியாத சுன்னத் ஜமாத் பள்ளி, அவங்க பள்ளிக்குள்ள இவங்க மெதுவா உள்ள புகுந்து இவங்க ஒரு பெரிய இபாதத்துக்காரவங்களா காமிச்சுக்கிட்டு இவங்க ஒரு மிகப்பெரிய பணியை, அதாவது ஜமாத்து பணி, நாங்கள் அழைப்பு பணி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த கித்தாபுகளை கொண்டு போய் அந்த மெம்பர் படியில் வச்சு இவங்க தினந்தோறும் காலையில் ஃபஜர் தொழுகைக்கு முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து வாசிக்கிறாங்க. சரி, இந்த புத்தகத்துக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலை பற்றி இல்லாத பொல்லாத அநியாயங்களை பொய்களை எல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த இமாம்கள் குற்றம் சாட்டுறாங்க. இப்ப இந்த காலையில இந்த காணொலியில இருக்கக்கூடிய ஒரு 5-6 இமாம்கள் மட்டுமே குற்றம் சாட்டுறாங்களான்னு கேட்டா, வலைதளத்துல போய் பார்த்தோம்னா ஏராளமான இமாம்கள் இவங்க மேல மண்ணை வாரி தூத்துறாங்க. இவங்க யூத கைக்கூலிகள், இவங்க உலகளாவிய இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இவங்க அல்லாவையும் ரசூலை பற்றி அநியாயத்துக்கு பொய்களை சொல்லி இருக்கிறாங்க இவங்க கித்தாபுகள்ல. அதனால இவங்க கித்தாபை நம்ம படிக்க கூடாது, இதை தயவு செய்து யாரும் ஏத்துக்கிறாதீங்க, உங்க சுன்னத் ஜமாத் பள்ளியில இதுக்கு இடமே கொடுக்காதீங்க, நாளைக்கு நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு நமக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. யாரு? இந்த ஆலிம்கள் உலமாக்கள். நம்ம கஷ்டப்பட்டு காலையில வெள்ளனா எந்திரிச்சு ஃபஜர் தொழுகை போய் தொழுதுட்டு திக்ர் செஞ்சு யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு நம்ம கேட்டு வந்தோம்னா, இவங்க இப்போ கித்தாபை வாசிச்சு அதை நம்ம கேட்கறதுனால நம்ம நரகத்துக்கு போயிடுவோம்னு இந்த இமாம்கள் நமக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம ஃபஜர் தொழுகைக்கு போய் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு தானப்பா நம்ம போறோம், நரகத்துக்கு போக யாராவது பள்ளிவாசலுக்கு போவோமா? இது என்ன கொடுமை, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப இந்த இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இல்ல தப்லீக் ஜமாத்துக்காரங்க செய்யறது உண்மையா? இது யாரு இதுல 2 பேர்த்துல உண்மையை சொல்றாங்க? உண்மையிலே தப்லீக் ஜமாத்து உண்மையாகவே அல்லாஹ்வுடைய பாதையில அழைப்பு பணியில போகுதா, ரசூலை பற்றி பெருமை பேசுதா தெரியல. இந்த இமாம்கள் பூராமே ஒட்டுக்கா மண்ணை வாரி தூத்துறாங்க. அயோக்கிய புயலுக்கு தப்லீக் ஜமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மதீனாவுல, குவைத்துல எல்லாம் இந்த தப்லீக் ஜமாத்தினுடைய இந்த அமல்களின் சிறப்புங்கிற கித்தாபுக்கு தடையே விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கதைகள், புழுகு மூட்டைகள் இதுக்குள்ள இருக்கு. ரசூல் மீது இட்டு கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க, அல்லாஹ் மீது இட்டு கட்டுறான்னு சொல்றாங்க.
அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழ்ந்த காலத்துல ஒரு அற்புதமான சொல்லிட்டு போனாங்க செய்தி. அது என்ன செய்தி அப்படின்னா, அது நான் சொல்லாததை நான் செய்யாததை எல்லாம் எவர் ஒருவர் செய்தார் செய்தார் சொல்லி பிரச்சாரங்களோ அவர்கள் நரகமாக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்காங்க. அப்போ ரசூல் என்ன சொன்னாரோ அதைத்தான் இவங்க சொல்லணும். அல்லாஹ் என்ன சொன்னானோ, ரசூல் என்ன சொன்னாங்களோ, ரசூல் என்ன செய்ய சொன்னாங்களோ இதைத்தான் சொல்லணும். அப்போ ரசூலுல்லா செய்ய சொல்லாததை, ரசூலுல்லா சொல்லாததை எல்லாம் இவங்க கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டாங்கன்னா, அதை நம்ம கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நம்ம நரகத்துக்குள்ள போகணும். இவங்க நரகத்துக்கு போறதும் நாம உட்கார்ந்து தலையாட்டினா நம்மளும் சேர்ந்தலங்க நரகத்துக்கு போகணும். நம்ம ஃபஜர் தொழுக போய் அல்லாட்ட சொர்க்கத்துக்கு வழி கேட்டோமா, நரகத்துக்கு வழி கேட்டோமா? இதெல்லாம் எனக்கு புரியல. அதனால தயவு செய்து இந்த தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர்லாம் அதில் இருக்கீங்க. நீங்க இவ்வளவு காலம் உங்களோட நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அதனால தயவு செய்து இதுக்கு நீங்க தன்னிலை விளக்கம் கொடுங்க. உலகளாவிய ஜமாத் உங்க ஜமாத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தப்லீக்கை சார்ந்த சகோதரர்கள் கண்டிப்பா யாராவது இதை கேட்கிற எல்லாரும் கேட்பீங்க. ஒருத்தராவது தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க உண்மையிலேயே நீங்க அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில தான் பயணிக்கிறீங்களா? உண்மையிலேயே ரசூல்லாவை நீங்க உண்மையிலேயே பெருமைப்படுத்துறீங்களா? உண்மையான செய்தி நீங்க உண்மையாளர்களா அப்படிங்கிறத நீங்க ஒரு செய்தி பதிவு போடணும். நீங்க ஒரு வீடியோ போடணும். இந்த இமாம்கள் ஆலிம்கள் எல்லாருமே உங்க மேல சொல்றதெல்லாம் பொய்யா தெரியல. எதுக்காக இவங்க இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட போய் சொல்லணும்? அதனால நீங்க தயவு செய்து இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இன்னும் படு மோசமான குற்றச்சாட்டுகளா இருக்கு. வாய் விட்டு சொல்ல முடியல. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்கிறாங்க. முடிஞ்ச அடுத்த காணொலியில அதெல்லாம் அது என்னங்கிறத நான் சொல்றேன். அதெல்லாம் கேட்டாக்க தப்லீக் ஜமாத்துக்காரங்களும் அடிக்கடி அடிச்சு விடுவோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த அளவுக்கு மோசமான செய்திகள்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக இவங்க இந்த இமாம்கள் சொல்றாங்க. இந்த நான் சொல்றேன், இமாம்கள் சொல்றாங்க. முடிஞ்ச அந்த அடுத்த வீடியோல போடுறேன் உங்களுக்கு. அதனால தயவு செய்து என்ன சொல்றேன்னா, தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க யாரு? உண்மையிலே நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். நீங்க கொடுத்தே தீரணும். நீங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாரும் உங்களை சும்மா விட்டுருப்பாங்க. ஆனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அல்லாஹ் மேலேயும் ரசூல் மேலேயும் நீங்க ஒருவேளை உண்மையிலேயே இட்டுக்கட்டி நீங்க செய்யறதா இருந்தா கண்டிப்பா நீங்க தப்பிக்க முடியாது. எல்லாரையும் போல என்னை நினைச்சிடாதீங்க. நான் தைரியமா இந்த காணொலியை பதிவு போடுறேன். இது யூடியூப், ஃபேஸ்புக் அனைத்து வலைதளங்களையும் பதிவிடுறேன். உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க கேவலப்படுத்தினது உண்மையா இருந்தா நீங்க கடுமையான பாதிப்புக்குள்ளாவீங்க. எனக்கு உலகளாவிய தப்லீக் ஜமாத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு தப்லீக் ஜமாத்துக்காரங்க அப்புறம் தூங்க மாட்டீங்க. வேணாம். நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். இல்ல உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. இந்த இமாம்களை பூரா நாளைக்கு எல்லாத்தையும் கட்டி ஏறுவான். ஏண்டா என்ன நினைச்சிட்டு தருவீங்க நீங்க? தப்லீக் ஜமாத் மேல பழியா போடுறீங்க. கண்டிப்பா கேட்போம். இந்த இமாம்களை விட மாட்டோம். நம்ம நியாயம் எதுவோ அதை கண்டிப்பாக கேட்போம். அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலுடைய வழியிலையும் அவங்க காட்டி கொடுத்த அந்த குரான், அந்த சஹீஹான ஹதீதுகள் படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு அதற்குண்டான அத்தனை அருளையும் எனக்கும் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் வழங்க வேண்டும் என சொல்லி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.